என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனாள். இன்றைக்கி 10 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால நாளை காலையில் என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடி போகிறோம். என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? வாங்கி நாளைக்கு நல்லடக்கம் செய்ய போகிறோம். அடுத்து இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு, என்ன காரணம்? அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனாள். இன்றைக்கி 10 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால நாளை காலையில் என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடி போகிறோம். என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? வாங்கி நாளைக்கு நல்லடக்கம் செய்ய போகிறோம். அடுத்து இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு, என்ன காரணம்? அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன்.